பிரபல பாடகி ஸ்வாதா கிருஷ்ணன் ஒரு இசையமைப்பாளரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாததன் காரணமாகவே இசைத்துறைக்கு முழுக்கு போட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். சமீப காலமாகவே தொடர்ந்து பல நடிகர் நடிகைகள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்த பெண்கள் தங்களுக்கு தொழில் ரீதியாக நடக்கும் அநியாயங்களை வெளிப்படையாக கூறி வருகிறார்கள். குறிப்பாக 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் மீ டூ என்கிற ஹேஷ்டாக் மூலம் பிரபல பாடகி சின்மை கவிஞர் வைரமுத்து மீது முன்வைத்த குற்றச்சாட்டு தற்போது வரை பேசும் பொருளாக இருந்து வருகிறது என்பது பலரும் அறிந்ததுதான். இந்த நிலையில்தான் பிரபல பாடகியும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமான போட்டியாளர் மாயா கிருஷ்ணனின் சகோதரியுமான ஸ்வாகதா கிருஷ்ணன் இவர் தான் தற்போது மிகவும் பிரபலமான இசையமைப்பாளர் மீது கடுமையான பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது குறித்து சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் இவர் கூறும்போது, நான் கொடூரமான பாலியல் தொந்தரவு கொடுப்பவரால் பாதிக்கப்பட்டேன். இந்த மோசமான அனுபவம் தான் நான் இசைத்துறையிலிருந்து முழுமையாக விலக காரணம். தற்போது ரிஷிகேசில் மிகவும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் கூட அந்த கொடுமையான விஷயத்தில் இருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. அந்த பிரபலமான இசையமைப்பாளர் ஒரு பெண்ணை மட்டுமல்ல பல பெண்களை நாசமாக்கி இருக்கிறார். தொடர்ந்து பேசிய ஸ்வாகதா, ஒருமுறை சொத்து விற்ற பணம் என்னிடம் இருக்கிறது என அவரிடம் நான் சொன்னபோது அந்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தருவதாக கூறி என்னிடம் பல காரணங்கள் சொல்லி வாங்கினார். அதை வைத்து வீடு, சொகுசு கார் போன்றவற்றை வாங்கி அனுபவித்தார். அவரது மனைவிக்கு ஐபோன் வாங்க காசு கொடுத்தது கூட நான் தான். இதற்கு பலனாக அவர் நான் பாட சில பாடல்களும் கொடுத்தார். இதையெல்லாம் அவரது குடும்பமும் சேர்ந்துதான் செய்தார்கள். 7 வருடத்திற்கு முன் திடீரென ஒரு நாள் ஸ்டுடியோவிலேயே என்னை பலவந்தப்படுத்தி தவறாக நடந்து கொண்டார். அதை சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு இதை யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது என சிசிடிவி ரெக்கார்டை வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் காட்டி விடுவேன் என மிரட்டினார். சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் அது நடந்தது. பல சீக்ரெட் கேமரா வைத்திருந்தார். என்னை பற்றி தவறாக தகவல் பரப்பினார். அவரது மனைவியையும் இருவருடன் சேர்ந்து என்னை ஏமாற்றினார்கள். இதுபோல பல பெண்களை வீடியோ எடுத்து அவர் பார்த்து கொண்டிருப்பார். குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருப்பார். அமெரிக்காவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசுகிறார்கள். அதற்கெல்லாம் ராஜா மெட்ராஸ் தான் இருக்கிறார். கோடிகளில் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் நான் சவுண்ட் கார்டு திருடி விட்டேன் என பொய்யாக குற்றம் சாட்டுகிறார். இது பற்றி போலீசில் புகார் கொடுக்க எனக்கு தைரியம் இல்லை. ஒரு பெண் இவரால் கர்ப்பமாகி கருவை கலைத்துள்ளார். இதை அந்த பெண்ணை எனக்கு மெசேஜ் மூலம் தெரிவித்தார். இதற்கெல்லாம் அவரது மனைவியும் உடந்தையாக இருக்கிறார். இப்படி ஒருவனுக்கு அவார்டுகள் கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் வேலைக்கு அவர் விருது வாங்குகிறார். அவருக்கு பியானோ கூட வாசிக்க தெரியாது. பின்னர் என் வீட்டில் வந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம் என காலில் விழுந்து கதறினார். இந்த சூழ்நிலையில் எனக்கு பக்கபலமாக இருந்தது என்னை காப்பாற்றியவர் என் சகோதரி மாயாதான். இந்த பேட்டியில் ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், அனிருத், இமான் போன்ற இசையமைப்பாளர்கள் வேற லெவலில் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் என ஸ்வாகதா கூறியுள்ளார். அதனால் இந்த லிஸ்டில் இருப்பவர்கள் குற்றவாளி இல்லை என்பது தெளிவாக தெரிந்தாலும் அந்த முக்கிய குற்றவாளி யார் என்பதுதான் ரசிகர்கள் பலரின் கேள்வியாகவே மாறியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.